அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அர்த்தம் மாறாம அர்த்தம் பிசகாம உண்மையா நம்ம பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அதனாலதான் நாங்க எங்க சபையில சொல்லுவோம் இல்லையா, we have a strict copyright. எதை வேணாலும் எடுத்து உபயோகப்படுத்து. நிறைய டிவி சேனல் நம்ம மெசேஜ் போடுறாங்க, நாங்க சொல்றது அவங்க போட்டாங்கன்னு யாராவது சொல்லுவாங்க, இந்த டெலிவிஷன்ல பார்த்தோன்னு, ஐயா அப்பா அந்த டெலிவிஷனுக்கு பார்த்து ஒரு மெயில் அனுப்புங்கடா, இதுல இடையில நீங்க ஜெபத்தை வைக்கணும், இதை அனுப்பாதீங்க, காணிக்கை கேட்டு கேட்காதீங்க, இதை மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்லிதான் நாங்க ஒரு இமெயில் அனுப்புவோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வெளிப்பாடு இலவசமாய் நமக்கு வந்தது. மத்தேயு 10வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்ற? இலவசமாய் பெற்றீங்க. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பிரசங்கம் நீ எங்கேயும் கேட்டிருக்க மாட்டேன், இந்த CD 5 ரூபா தான் சொல்லி கொடுத்திருந்தாருன்னா, எப்பா நான் ஒரு பாட்டு பாட போறேன் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்குன்னு இயேசு கிறிஸ்து ஒரு பாட்டை பாடிட்டு, ஒன்றும் இல்லைப்பா நான் யூடியூப்ல போடுவேன், முதல்ல ஒரு ரிலீஸ் பண்ணுவேன், அப்புறம் ஒரு ப்ரோமோ அனுப்புவேன், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தான் போடுவேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா தான் எனக்கு காசு வரும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாரா இயேசு கிறிஸ்து? மக்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எப்படியாவது பாட்டை போட்டு யூடியூப்ல போட்டு நான் பெரிய ஆள் ஆயிடும். ஏன்னா பாட்டுக்காரெல்லாம் பெரிய தியாலஜியன் ஆகிட்டான். ஒரு பாட்டு ஹிட் அடிச்சா போதும், உலகம் பூரா போயிடுறாரு அவர். ஆனா ஒரு உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உண்மையாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியவங்களாம்.